என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த டெய்லி டெஸ்ட்டோட வீடியோ சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ மறந்துடாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சால்வ் பண்ணக்கூடிய எல்லா கொஷின்ஸும் நான் டெஸ்ட்டாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெய்லி டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ரயில்வே பேக்கேஜில். ஸோ மறந்துடாமல் ஃபஸ்ட்டு போய் டெஸ்ட்டை எழுதுங்க. டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸை கொடுக்கும். டெய்லி டச்லேயே வச்சுக்கும் ஆப்டிடியூட் ரீசனிங். ஸோ அதனால நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது. டெய்லி டெஸ்ட் எழுதுனீங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய் டெஸ்ட்டு எழுதி உங்களோட ஸ்கோரை அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற சொல்யூஷன்ஸ் புரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ரெண்டாவது விஷயம், நம்மளோட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக். ஸோ நம்மளோட புக் எப்போதுமே அமேசானில் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் எந்த எக்ஸாம் படித்தாலுமே மறந்துடாமல் நம்மளோட புக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக் அமேசானில் வாங்க விட்டுறாதீங்க. நீங்கள் டைரெக்டாக அங்கேயே வாங்கிக்கலாம். 1 or 2 டேஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. மூணாவது விஷயம், நான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணக்கூடிய பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக என்னோடய ஆப்லேயே நான் கொடுத்துருக்கேன் சொல்யூஷனோட. இப்போ நம்ம என்ன கிளாஸில் சால்வ் பண்ண போகிறோமோ அதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபைல் பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த ரயில்வே டெஸ்ட் பேக்கேஜ்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பிடிஎஃப் ஃப்ரீன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பிடிஎஃப்ஸையும் நீங்கள் நம்ம கிளாஸ் ரூமில் இப்போ சால்வ் பண்ணக்கூடிய பிடிஎஃப்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிறதுக்காக ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிப்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிப்பா, இப்போ நம்ம வந்து டே நம்பர் 7ல் நம்மளோட ரயில்வே டெஸ்ட் சீரீஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த டே நம்பர் 7 பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு மீடியம் லெவல் செட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம எல்லாமே சால்வ் பண்ணலாம். பிகாஸ் எல்லா டாப்பிக்குமே இந்த செட்ஸில் வந்து கலந்துருக்கு. ஸோ அதனால் நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின். In a figure, O is the center of the circle, ARS is equals to 125 degree, then find the angle of PAB. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜாமெண்ட்ரி கொஷனு. ஸோ ஜாமெண்ட்ரியில் ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் லைட்டாக அந்த கொஷனை ஜூம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஏஆர்எஸோட வேல்யூ 125 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஏஆர்எஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஏ, இது வந்து ஆர், இது வந்து எஸ். ஸோ எப்போதுமே ஏஆர்எஸ்ன்னு கொடுக்கும்போது சென்டர் லெட்டர் என்ன இருக்கோ அதுதான் அதோட ஆங்கிள். இங்கே எதோட ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா ஆரோட ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 125 டிகிரி. இப்போது இந்த வேல்யூவை மட்டும் வச்சுட்டு நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னாப்பா சிம்பிளாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா எப்போதுமே ஒரு பர்பண்டிகுலர் லைனோட இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, அதில் ஒரு பர்பண்டிகுலராக இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதோட டோட்டல் ஆங்கிள் எப்போதுமே 180 டிகிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மட்டும் எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னா 125 டிகிரி. அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும், இது டோட்டல் 180 டிகிரி எப்போதுமே இருக்கணும். அதில் ஒரு பார்ட் மட்டும் 125 டிகிரி. அப்போ கண்டிப்பாக மிச்சம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 55 டிகிரி. கரெக்டாக? ஸோ அப்போ தான் நம்மளால் இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி சொல்ல முடியும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு டேட்டா வச்சு நான் ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமெண்ட்ரி படிக்கும்போதே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எப்போதுமே ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட், பிகாஸ் இதான் ஓ வந்து சென்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்போதுமே ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் ஒரு டயாமீட்டரையோ இல்லை எதையோ ஒன்று க்ராஸ் பண்ணி அந்த லைனை போய் டச் பண்ணிச்சு அப்படின்னாலே அதோட ஆங்கிள் எப்போதுமே டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக தான் இருக்கணும். பிகாஸ் ஒரு சர்க்கிள் இருக்குது, சென்டர் பாயிண்ட் எப்படி கிராஸ் பண்ணி இப்படி போச்சுனாலே இதோட ஆங்கிள் கண்டிப்பாக 90 டிகிரி தான். அப்போது இது டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரினா அதில் ஒரு ஆங்கிள் எனக்கு 55 டிகிரினா மிச்சம் இருக்கிற ஆங்கிள் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி. அப்போ இது 35 டிகிரினா ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் ஆங்கிள் இதுவும் 35 டிகிரி தான். ஸோ அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி. ஸோ ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம நிறையா டைம் படிச்சிருக்கோம்ப்பா. ஸோ ஜாமெண்ட்ரி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் டு ஆங்கிள் ஆர்க் எப்படி கண்டுபிடிக்கணும், மேஜர் ஆர்க், மைனர் ஆர்க் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நம்ம இந்த ஆங்கிள் நாலேஜை யூஸ் பண்ணி ஒரு ஆங்கிள் பர்பண்டிகுலர் லைன் வந்து ஒரு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எந்த சர்க்கிளோட எந்த கார்னர் நீங்கள் வரைஞ்சாலுமே அதோட ஆங்கிள் எக்ஸாக்டாக 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதை வச்சு ஒரு ஆங்கிள் 55 தெரியும், அப்போ மிச்சம் இருக்கிற ஆங்கிள் 35 டிகிரி. ஸோ அதை வச்சு பேலன்ஸ் இருக்கிற ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின், ரெண்டாவது கொஷின்.
ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தெரியுது. ஸோ 5 இன் ப்ளஸ் 3. ஸோ பாட்மாஸ் ரூல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே என்ன பண்ணலான்னா இந்த டிவிஷன் பார்ட்டை மட்டும் முடிச்சிடலாம். ஸோ இது 24, இது 3 டைம்ஸு. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 + 3 × 3 -12 = கொஷின் மார்க். ஸோ அடுத்து மல்டிப்ளிகேஷன். ஸோ 3 × 3ன்றது 9. ஸோ 9 + 5, 9 + 5ன்றது 14. ஸோ 14 - 12 = கொஷின் மார்க். அப்போ கொஷின் மார்க்கோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஆப்ஷன் நம்பர் பி. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போட்டுடலாம். இப்போ ஒன்றும் பெரிய இது மாதிரி கஷ்டம் மாதிரி தெரியல. ஓகே, அடுத்த கொஷின். ஸோ Zamir buys an article with the off discount of 40% and sells at 25% discount on the marked price. Find his percentage profit or a loss. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து Zamir buys an article with a discount of 40%. ஒரு 40% வந்து டிஸ்கவுண்ட்டில் ஒரு பொருளை வாங்கியிருக்கான். ஓகேவா? அதை வந்து 25% டிஸ்கவுண்ட் மார்க்டு ப்ரைஸ்லேருந்து விற்றுருக்கான். ஸோ இது பார்க்கும்போதே எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது ப்ராஃபிட்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் கம்மியாக வாங்கி அதிகமாக விற்றுருக்கா. அப்படிங்கும்போது அந்த பர்சனுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கணும். ஏன்னா வாங்கினது பாருங்களேன், Zamir buys an article. ஸோ வாங்கும்போது 40% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்கான். அவன் சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு அது லாபத்தில் தான் முடியும்னு தெரியும். பட் லாஸ் கிடையாது, கண்டிப்பாக ப்ராஃபிட். ஏன்னா வாங்கின விலை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, விற்கிற விலை அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது கன்ஃபார்ம் ப்ராஃபிட். ஸோ இந்த 2 ஆப்ஷன் கிடையாது. பட் லாஸாக ப்ராஃபிட்டான்றது நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. பட் அந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னா, சிம்பிளாக ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இப்போது Zamir பார்த்தீங்கன்னா 40% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்கான். அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்பான்னா 60%க்கு தான் வாங்கியிருப்பான். சும்மா நம்மளே ஒன்று வச்சுக்கலாம், ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு நோட்டோட விலை வந்து 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் அவன் Zamir என்ன பண்ணியிருக்கான்னா 40% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்கான். அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா போக 60 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். அடுத்து செல்லிங் ப்ரைஸ்க்கு வருவோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட், 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். இப்போ 100ல் இருந்து நீங்கள் 25% கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் 75. அப்போ 75% தான் அவனோட செல்லிங் ப்ரைஸ். இப்போது இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா. ஆனால் அவங்க வந்து எவ்வளோ ருப்பீஸ்ன்னு கேட்கல, அவங்க கேட்குறது பர்சன்டேஜ். அதனை கேட்குறாங்க பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ அப்போ 15 ரூபா எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். எப்போதுமே 15 டிவைடட் பை ஃபஸ்ட்டு அவன் வாங்கின காஸ்ட் ப்ரைஸ் 60 × 100. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க சொன்னால் 25 வரும். அப்போ 25% ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ வேல்யூவாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் போடவே வேணாம், மைண்டிலே கேல்குலேட் பண்ணிக்கலாம். பட் பர்சன்டேஜில் அவங்க கேட்கும்போது ஃபஸ்ட்டு வாங்கின விலை எவ்வளோ, அவன் விற்றது எவ்வளோ, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தான் அவனோட லாபமோ நஷ்டமோ அமௌண்ட்டில் இருக்கும். அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோன்னா எப்போதுமே டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் தான். 100 ரூபான்னு போட்டுறக்கூடாது. அது வந்து ஜஸ்ட் அங்கே இருந்த ப்ரைஸ், நம்ம வாங்கின காஸ்ட் ப்ரைஸ்ன்றது டிஸ்கவுண்ட் போக வாங்கினது. அப்போ அதுதான் நம்மளுக்கு கீழே வரும் × 100. அது போட்டிங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் இல்லை எவ்வளோ லாஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். இங்கே வேல்யூ வந்து எனக்கு பாசிட்டிவில் வந்தனால நான் வந்து இதை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவாப்பா? 4வது கொஸ்டின். ஸோ Zavid borrowed rupees 10,000 for 2 years on a compound interest, compound annually, and pays 12,544 at the end of 2 years. If he borrowed the same amount on simple interest, what would be he saved? ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, இப்போ வந்து Zavid அப்படின்னு ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா பாரோ பண்ணியிருக்கான். 2 வருஷம் கழித்து இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து 12,544 ரூபா 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். இது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் அமௌண்ட், பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த அமௌண்ட்டை அவன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருந்தான்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு Zavid எவ்வளோ பாரோ பண்ணியிருக்கான் சரிங்களா, என்னென்ன வேல்யூலாம் தெரியுதுன்னு பாருங்களேன். இந்த கொஷனில் Zavid வந்து எவ்வளோ பாரோ பண்ணியிருக்கான்னு தெரியுது, டோட்டல் அமௌண்ட் தெரியுது, இயர்ஸ் தெரியுது, ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா A × P + 1/R/100 பவர் n. இதுதான் ஓவரால் ஃபார்முலா. ஸோ இதில் ஏவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12,544. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000. 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ தெரியும்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அவங்க என்னென்ன வேல்யூஸ்லாம் கொஷின்ஸில் இருக்கோ அந்தந்த வேல்யூஸ்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இதை டிவைட் பண்ணுவோம்.
12544 divided by 1234 equal to 1 plus r by 100. ஸோ இது வந்து ஸ்கொயரில் வரும். இது இந்த சைடு போயிடுச்சுன்னா இது வந்து 112 divided by 100 equal to 1 plus r by 100. என்ன பண்ணேனப்போ ஸ்கொயர் எடுத்துட்டேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12544ன்றது 112. ஸோ கீழே இருக்கிற 10,000க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 100. ஓகேவா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா r equal to 12%. ஸோ இப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க கேட்குற வேல்யூவை கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒருவேளை இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருந்தாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR by 100. இந்த ஃபார்முலா நம்ம போட்டு பார்ப்போம். பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போட்டிருக்கோம், 12%. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2. ஸோ டிவைடட் பை 100 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ 14400. ஸோ அப்போது 14,400. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,144 தான் வரும். 1224 ஒரு நிமிஷம்ப்பா, 24,0,0 2,400. இது 2,544. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 144 ரூபா. நீங்கள் டேரெக்டாக அவங்க ஓவராலும் கண்டுபிடிக்கலாம், இல்லை தனியாக. ஏன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,400 ரூபா வந்திருக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,544 ரூபா. கரெக்டு தானே? ஏன்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், 12,544 கிடச்சிருக்கு. அப்போ 2,544 ரூபா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 2,400 ரூபா தான். அவங்க கேட்குறது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பான். அப்போ 144 ரூபா சேவ் பண்ணியிருப்பான். ஸோ 4வது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் 4வது கொஸ்டினோட ஆன்சர். அடுத்ததுப்பா. ஸோ திலீப் ராய் borrowed rupees 24,000 from Amarjit at a simple interest 9% per annum. What will be the sum he will have to return after 3 years? சம் எஸ் டூ பேசிக் கொஷின் மாதிரி தான் இருக்குது. ஓகேப்பா, ஒருத்தர்கிட்ட ஒரு அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பாரோ பண்ணியிருக்கான். 3 வருஷம் கழித்து எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது டைரெக்டாக நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலே போட்டுடலாம். PNR பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸு, அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டிவைடட் பை 100. 0 கேன்சல் பண்ணிடலாம். 240 9 3s are 27 0 7 4s are 28 2 14 8 22 24 2 4 6 6480. ஓகே, 6480ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க ஓவரால் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 24,000 ப்ளஸ் 6480 பண்ணிங்க சொன்னால் 30,480. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இது பேசிக்கான கொஸ்டின் தான்ப்பா. ஜஸ்ட் அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் கழித்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 இயர்ஸ் கழித்து 30,480. ஓகேவா? 6th question. If sun is coded as 54, then how will be moon coded? ஸோ சன்னை வந்து இவங்க வந்து 54ன்னு கோட் பண்ணுறாங்கன்னா சன் SUN, எஸ்ன்னா 13N SUN 21 19 3 நம்பரையும் ஆட் பண்ணுங்கப்பா. இது சிம்பிளாக இருக்குது. ஜஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் அந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸோட நம்பர்ஸ். ஸோ அதை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கனாலே எனக்கு தெரிஞ்சு 19 இருக்கும் எஸ்ஸு, 21 U, N வந்து 13 14. ஸோ 19 14 54 வந்துச்சு. ஓகேவா? ஸோ பேசிக் கொஷின் மாதிரி தான் இருக்குது. ஓகே, வாட் இஸ் த HCF ஆஃப் 52 and 100? ஸோ 52க்கும் 100க்கும் HCF கேட்குறாங்க. HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குப்பா. லாங் டிவிஷன் போகலாம், இல்லை நீங்கள் அந்த டானா மெத்தட் LCMல படித்த மெத்தடே போகலாம். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஈஸியான மெத்தட்னா இதுக்கே போங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் 52 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படித்த LCMக்கே போயிடுவோம். 2 × 2 × 13 அதான் 52. ஸோ அதே மாதிரி 100க்கு போட்டுருங்க. 100க்கு போட்டிங்கன்னா 250 225. இதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 × 2 × 25. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் எடுக்கணும். பிகாஸ் HCFன்றது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ காமனாக இருக்கிற நம்பர் மேலே 2 2 இருக்குது, கீழே 2 2 இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 தான் அதோட காமன் ஃபேக்டர். ஓகேவா? 16 போட்டுறாதீங்க, காமனாக இருக்கிறது ஒரு வாட்டி. ஸோ மேலே ஃபஸ்ட்டு நம்பருக்கு 52க்கு ஒரு 2 காமனாக இருக்குது, இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது, அப்போ ஒரு 2. இங்கே இன்னொரு 2 காமனாக இருக்குது, அப்போ இன்னொரு 2. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4.
ஸோ எல்சிஎம் வந்து வேறு மாதிரி கேல்குலேட் பண்ணுவோம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். HCFன்றது காமனாக இருக்கிறது மட்டும் எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் 7வது கொஷனோட ஆன்சர். அடுத்ததுப்பா, 4 numbers pair have been given, out of which 3 are alike in some manner. Select the number of pair that is different from the rest. ஸோ ஏதோ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம எந்த பேர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 11, 13. லெவன் 13 நினைக்கிறேன் ப்ரைம் நம்பர். இல்லையே 17, 19 வேறு ஒரு ப்ரைம் நம்பர் இருக்கே. ஓகே, ஸோ சி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் டிவிசிபிள் பை 3 பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 3s are 12, 5 3s are 15. ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ்ப்பா. ஸோ எல்லாத்துலேயுமே ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, இதில் மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த நம்பர் வேறு எந்த நம்பரால் டிவிசிபிள் பண்ண முடியல. இப்போ 11 13 எடுத்திங்கன்னா வேறு எதுலேயுமே டிவிசிபிள் ஆகாது. சாரி, அதே மாதிரி 17 19 எடுத்திங்கன்னா எதுலேயுமே டிவிசிபிள் ஆகலை. ஸோ அப்படிங்கும்போது ஒரே ஒரு செட்ஸ் மட்டும்தான் எனக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ அதனால் நான் ஆப்ஷன் நம்பர் சிக்கு போகிறேன். ஓகேவா? சி இஸ் த ஆப்ஷன். ஸோ அடுத்தது ட்ரிக்னாமெட்ரி கொஷின். கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா √3 sin 90 degree மைனஸ் காஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஓகே, ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம எடுத்த உடனே சிம்பிளிஃபை தான் பண்ணணும். ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ sin theta by cos theta equal to 1/√3. ஸோ இது பார்த்தீங்கன்னா tan theta. ஸோ tan thetaன்றது 1/√3. அப்போ தீட்டா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களோ அந்த ஈக்குவேஷனை தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க கொடுத்த ஈக்குவேஷனை லெஃப்ட் கொண்டு போயிட்டு சைன் பை காஸ் மாற்றினேன். சைன் பை காசுன்றது டேனு. அப்போ டேனுக்கு வந்து எங்கே 1/√3 வரும்னா tan 30 டிகிரி. அப்போ தீட்டா வந்து 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா காஸ் கியூப் தீட்டா மைனஸ் ஆஃப் √3 சைன் கியூப் தீட்டா. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம், காஸ் நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா தீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ √3 சைன் கியூப் 30 டிகிரி. ஸோ காஸ் கியூப் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √3/2, அதில் ஹோல் கியூப் மைனஸ் ஆஃப் √3. ஸோ சைன் 30 டிகிரின்றது 1/√2 டு த ஹோல் கியூப் ஈக்குவல் டு. அதான் அவங்க கேட்குறாங்களா? ஆமாம், அவங்க அதான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ √3 த ஹோல் கியூபா. ஸோ 3 வரும். ஸோ 3√3 டிவைடட் பை 8 மைனஸ் ஆஃப் √3/8 ஈக்குவல் டு கொஷன் மார்க்கு. ஸோ 2√3 டிவைடட் பை 8 வேணால் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ √3/4 இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே ட்ரிக்னாமெட்ரிக் கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயப்பட்டுருவாங்க போடுறதுக்கு. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஈக்குவேஷனை ப்ராப்பராக சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள், அதுவே போதும். அவங்க கொடுத்த ஈக்குவேஷனை மாற்றி சிங்கிள் எக்ஸ்பிரஷனாக கொண்டு வந்துட்டிங்கனாலே பாதி ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா அதுலேருந்து தீட்டாவோ இல்லை அதை எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக ஈக்குவேஷன்லையோ சப்ஸ்டியூட் பண்ண பாருங்கள், அவ்வளோதான். ஓகேப்பா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 9வது கொஷனோட ஆன்சர். அடுத்தது 10வது கொஷின். ஸோ செலக்ட் த ஃபார்ம் தட் சேம் வே EFGH BCDE VXYWZ. இந்த பாருங்கள், ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குப்பா. ஏவோட ரிவர்ஸ் வந்து ஈயோட ரிவர்ஸ் வந்து U. ஸோ ஏ வந்து இந்த சைட்லேருந்து 5, லாஸ்ட்லேருந்து 5 பார்த்திங்கன்னா இது. அதே மாதிரி எஃப்லேருந்து ஃபஸ்ட்டு, லாஸ்ட்லேருந்து U. ஸோ அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் இப்போது ஈன்னு இருக்குன்னா லாஸ்ட்லேருந்து இப்போது இ வந்து எத்தனாவது, ABCDE 5th. அப்போது ஃபஸ்ட்லேருந்து 5th லாஸ்ட்லேருந்து 5th 2வது எழுதியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்லேருந்து ஜே எத்தனாவதுன்னு பாருங்கள், லாஸ்ட்லேருந்து ஜே எத்தனாவதுன்னு பாருங்கள், அவ்வளோதான். மோஸ்ட்டாக இதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம்ப்பா. எக்ஸாம்ஸ்லேயே கூட சொல்கிறேன் நான், ஈஸியான கொஷின்ஸ்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நார்மலாகவே போட பார்த்துக்கலாம். சம் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ், all pants are coat, some coat are shoes. Okay, some pants are shoes. So some pant or shoes இல்லை,
சம் ஷர்ட்ஸ் ஆர் கோட். சம் ஷர்ட்ஸ் ஆர் கோட், இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் ஷர்ட்ஸ் ஆர் கோட்ஸ். ஆல் ஷர்ட்ஸ் ஆர் கோட்ஸ் இல்லை. நோ பேண்ட் ஆர் ஷூஸ். நோ பேண்ட் ஆர் ஷூஸ், அது வராது. சம் பேண்ட் ஆர் ஷூஸ், நோ பேண்ட் ஆர் ஷூஸ். சம் பேண்ட் ஆர் ஷூஸ், நோ ஷாண்ட் ஷூஸ். காம்ப்ளிமெண்ட்ரி பேர் மாதிரி தெரியுதே. பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா சம் ஏ ஆர் பி, நோ ஏ இஸ் பி, அந்த பேட்டர்னில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் எய்தர் ஆர். 1 and 4 வந்து எய்தர் ஆரில் வரும். 1 and 4 எய்தர் ஆர். எய்தர் 1 or 2 வராது. எய்தர் 1 or 2 வராது. இப்போது எனக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ப்பா, ஓகேவா. செகண்ட் மட்டும் ஃபாலோ ஆகுது. பட் ஆப்ஷனில் பார்க்கும்போது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து நான் ஒன்லி 2 ஃபாலோஸ், இது மட்டும்தான் போட முடியும். பிகாஸ் ஆக்சுவல் ஆன்சர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எய்தர் 1 or 4 and 2 ஃபாலோஸ், இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கரெக்டு. ஏன்னா நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பேருன்றது 1 4 தானே வருது. அப்போது இவங்க 1 or 2ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எய்தர் ஆரில். ஸோ அப்படி நம்ம டேரெக்டாக இதை போய் மார்க் பண்ணிடாதீங்க. என்ன தான் காம்ப்ளிமெண்ட்ரி பேராக இருந்தாலுமே நம்மளோட ஆப்ஷனில் அது கரெக்டாக இல்லை. ஸோ அப்படிங்கும்போது அது தப்பு தான், ஓகேவா. ஸோ 12வது கொஷின். 12 men can complete a piece of task in 16 days. 32 women can complete a piece of task in 12 days. 8 men and 8 women were working together for 12 days. After which women dropped and 8 men joined. In how many days men will be able to complete the remaining work? ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அண்ட் ஒர்க் கொஷின். நல்ல கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். பிகாஸ் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 12 men வந்து 16 நாளில் இந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 12 menோட 1 day ஒர்க்குன்றது 1/16. ஒரு மென்னோட 1 day ஒர்க்குன்றது 1/12 into 16. கரெக்டாக? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது 32 women can complete the same task in 12 days. ஸோ 32 women வந்து 1/12. 1 women அப்படின்றது 1/12 into 32. ஸோ என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தாங்களோ அதை வச்சு 1 menனும் 1 womenனும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவங்க கொஷின் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 menனும் 8 womenனும் 12 நாள் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போது 8 menனும் 8 womenனும் எவ்வளோடைய வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 days. ஃபஸ்ட்டு இந்த 8 men 8 womenனோட டேட்டா என்னன்னு பார்ப்போம். ஒரு men என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/12 into 16. அதே மாதிரி ப்ளஸ் 8 women. ஒரு women பார்த்தீங்கன்னா 1/12 into 32. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 ஆல் 16 டேரெக்டாக அடிச்சிடலாம். 8 2s 16. ஸோ 1/24, 1/48. ஸோ இது எடுத்திங்கன்னா 3/48ன்னு வருது. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/16. ஸோ 8 menனும் 8 womenனும் சேர்ந்து ஒரு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 16 நாளில் முடிப்பாங்க. பட் இவங்க என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்க? 12 நாள் தான் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போது 1/16 into 12 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4னா 3/4. அப்போது 12 நாளைக்கு 3/4 மடங்கு ஒர்க்கை தான் முடிச்சிருக்காங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 மடங்கு ரிமைனிங் ஒர்க் இருக்குது. இப்போ இந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் மட்டும் செய்யணும்னா மென்னு மட்டும்தான் செய்யணும். ஏன்னா ஆஃப்டர் தட் உமன் ட்ராப்டு, 8 நியூ men ஜாயின்டு. ஆல்ரெடி எவ்வளோ men இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 men. இப்போ புதுசாக எத்தனை men ஜாயின் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 men ஜாயின் ஆகிறாங்க. அப்போ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 men. ஸோ 16 men ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 8னா 12, 8னா 20. ஸோ 20 men ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ நாளில் முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 12 men இதில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வாட்டிப்பா 12 men கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 16 days. 32 women. ஸோ 8னா என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 menனும் 8 womenனும் சேர்ந்து எவ்வளோ நாளில் இந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னு கண்டுபிடிச்சேன். அவங்களால 16 நாளில் முடிக்க முடியும். பட் அவங்க எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்கன்னா 12 நாள் தான் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணேன்னா 12 டிவைடட் பை 16ன்னு போட்டேன். அப்போது எவ்வளோனா 3/4. அப்போ 3/4 ஆஃப் த ஒர்க்கை அவங்க முடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் த ஒர்க்கை வந்து மென்னு மட்டும்தான் முடிக்கணும் அக்கார்டிங் டு த கொஷினு. இப்போது வந்து
விமென்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டாங்க. 8 நியூ மென்னை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 12னா 8 நியூ மென்னை வந்து புதுசாக உள்ளே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணது ஒரு மென்னுன்றது எவ்வளோ? ஓகே, ஒரு மென்னுன்றது பார்த்தீங்கன்னா 1/12 இன்ட்டு 16. இப்போ 8 பேரை ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்டு 8 men joined, after which women dropped, 8 men joined. 8 men joinedனா ஆல்ரெடி 8 பேர் வேலை செஞ்சாங்க. இப்போ ஒரு 8 பேர்னா 16 பேரா? ஓகே, அப்போ 16 மென்னுனா 16 கேன்சல் ஆகிடும். 12 நாளில் வேலையை முடிச்சிடுவாங்க. ஆனால் அவங்க முடிக்க வேண்டியது 1/4 தான். அப்போது 1/4 போட்டிங்கன்னா 3 டேஸா? ஆமாப்பா, 3 டேஸ். ஓகே, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஏன்னா 12 men இங்கே இருக்குது, இங்கே 8 men தானே வேலை செய்கிறாங்க. நான் அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாப்பா, எப்படி இதை நான் கேல்குலேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். 1/4 வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரிமைனிங் ஒர்க். இந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 8 men வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இன்னொரு 8 men ஜாயின் பண்ணுறாங்கன்னா 16 men சேர்ந்து அந்த பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை முடிக்கணும். நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஒரு men அப்படின்றது 1/16. இந்த வேல்யூ போட்டிருக்கோம்ல இங்கே. அப்போ ஒரு மென்னுன்றது 16. இப்போ எத்தனை மென் செய்யணும், வேலை செய்யணும்? 16 men. அப்போ 16 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 16 men வேலை செஞ்சாங்கன்னா 12 நாளில் முடிச்சிருவாங்க. ஸோ அப்போ 12 டேஸில் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ கொஷின் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1/4 ஆஃப் த ஒர்க்கை தான் முடிக்கணும். அப்போது அவங்களால 12 நாளில் ஒரு வேலையை முடிக்க முடியும். அவங்க செய்ய வேண்டியது 1/4 ஆஃப் த ஒர்க்கு தான். அப்போ 12 இன்ட்டு 1/4ன்றது 3 டேஸ். அப்போ 3 நாளில் வேலையை முடிச்சிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 டேஸ். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நான் 12 men வேலை செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு கேல்குலேட் பண்ணியிருந்தேன். 8 men தான் இங்கே வேலை செய்கிறாங்க, அப்புறம் 8 women வேலை செய்கிறாங்க. ஓகே, நல்ல கொஷின்ப்பா. ஸோ நல்ல கான்செப்ட் தெரிஞ்சால் தான் போட முடியும், இல்லைன்னா அந்த கொஷின் வந்து போட முடியாது, கஷ்டம். ஸோ கான்செப்ட்ஸ் எப்போதுமே முக்கியம். The difference between 82% and 73% of a same number is 72. What is 48% of the number? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, the difference between 82% and 73% of a number is 72. ஸோ ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரென்ஸா? அப்போ டைரெக்டாகவே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். 82க்கும் 73க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 9. ஸோ அப்போது 9% ஆஃப் அ நம்பர் தான் 72. அப்போ எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 இருக்குமா? ஏன்னா 8 9s are 72 தானே. அப்போ 800 தான் இருக்கும். x is equals to 800 இருக்கும். அதுக்கு 48% எவ்வளோன்னு கேட்குறாங்கப்பா, அவ்வளோதான். ஸோ இது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும், 384. ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் 48 கேட்குறாங்க. நான் டேரெக்டாக டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தேன். 82க்கும் 73க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 9. அப்போது 72 9% ஏதோ ஒரு நம்பருக்கு 9% கண்டுபிடிச்சிருக்காங்க, அதான் 72. அப்போ 800 தான் இருக்க முடியும். எக்ஸோட வேல்யூ 800. அந்த 800லேருந்து பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, இப்போ அடுத்த கொஷின். ஸோ சால்வ் த ஃபாலோயிங். இது ஸ்கொயர் ரூட்ஸ் பேஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ்லாம் வச்சு எப்படி கேன்சல் பண்ணுறது, எப்படி வந்து ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்துருப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வேல்யூவாக குறைச்சிட்டே வரணும். இப்போது ரூட் ஆஃப் 9ன்றது 3. ஸோ ரூட் ஆஃப் 16ன்றது பார்த்தீங்கன்னா 4. அப்போ பேலன்ஸ் இது மட்டும் போடுறேன். ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூட் ஆஃப் 56 மைனஸ் 7 இருக்குது. அப்போ 2 ரூட் ஆஃப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 49. 49க்கு ரூட் எடுத்திங்கன்னா 7. 7 இன்ட்டு 2ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14. அப்போது இந்த நம்பர் வரைக்கும் நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14. அதுக்கு முன்னாடி 130 இருக்குது. அப்போ 130 + 14 போட்டிங்கன்னா 144. ஸோ 144க்கு ரூட் எடுத்திங்கன்னா 12. அப்போது இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12. இது வரைக்கும், அதாவது மொத்த நம்பருக்கு 12. ஸோ இப்போ 12 + 37 போட்டிங்கன்னா 49. அதுக்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா 7. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது சிம்பிளான கொஷின். இந்த மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன், ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே லெஃப்ட்லேருந்து போகக்கூடாது, ரைட்லேருந்து சால்வ் பண்ணிவிட்டு வரணும். ஓகேவா? அடுத்த கொஷின்ப்பா. சம் ஆப்பிள்ஸ் ஆர் கிரேப்ஸ், சம் கிரேப்ஸ் ஆர் மேங்கோஸ். ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் மேங்கோஸ் கிடையாது. சம் மேங்கோஸ் ஆர் ஆப்பிள் கிடையாது. ரெண்டுமே கிடையாதா? அப்போ நெய்தர் நாட். அவ்வளோதான். பிகாஸ் பேசிக் மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட்டு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன்,
கன்க்ளூஷன் போட்டு பார்த்தேன் வரலை. ஸோ அதனால் வந்து ரெண்டுமே தப்பு தான், நெய்தர் நார். ஸோ how many numbers should be between 300 and 7,000 are divisible by 7? How many numbers between 300 and 7,000 are divisible by 7? ஸோ 300க்கும் 1000க்குள்ளே எத்தனை நம்பர் 7ஆல் டிவிசிபிள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரியான கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் மோஸ்ட்டாக நம்மளுக்கு வராது, பிகாஸ் பவரில் போகும்போது தான் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஏபி தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஏபியில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, டி ஆஃப் என் ஒரு ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு தெரில, ஏ ப்ளஸ் n-1 into d. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஸோ இதில் ஏன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ, ஸோ டின்றது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ், டி ஆஃப் என்னன்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் எத்தனை நம்பர்ஸ் கவுண்ட் இருக்குது அப்படின்றது, டி ஆஃப் என்னன்றது லாஸ்ட் கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் நம்பர். இப்போ ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுத்துருக்காங்கல்ல 300லேருந்து 1000, இதில் ஃபஸ்ட்டு 300 7ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு பாருங்கள். 300 7ஆல் டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது, பிகாஸ் 300 வந்து 7ஆல் டிவைட் பண்ண முடியாது, டெசிமல் பாயிண்டில் வரும். அப்போ 301, பிகாஸ் ஏதோ ஒரு நம்பர், அந்த ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால் அடுத்தடுத்த நம்பர் வாங்க. இப்போ 301 இருக்கும், 301 7ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, 301 7ஆல் டிவைட் ஆகுதுன்னா, அப்போ அடுத்தடுத்த 7s எல்லாமே, இப்போ இதோட திருப்பி எடுத்திங்கன்னா 308, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3, அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 994 வரைக்குமே நம்மளுக்கு 7ஆல் டிவைட் ஆகும். எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது 300லேருந்து 1000க்குள்ளே, பட் நான் எப்படி 301 எடுத்தேன்னா 300 7ஆல் டிவிசிபிள் ஆகலை, அப்போ 301 டிவிசிபிள் ஆகுதான்னு பார்த்தேன். ஒரு 301 ஆகலைன்னா 302. ஸோ அடுத்தடுத்த நம்பர் கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ 301 எனக்கு டிவிசிபிள் ஆச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏவோட வேல்யூ. லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் டி ஆஃப் என் 994. அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 994 மைனஸ் ஆஃப் 301 இஸ் ஈக்குவல்ஸ் டு n-1. டின்றது டிஃப்ரென்ஸ் வந்து 7, ஏன்னா 7ஆல் டிவிசிபிள் ஆகிறனால எல்லா நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் 7ஆக தான் இருக்கும். அப்போ n-1ன்றது 994 மைனஸ் 301 divided by 7. ஸோ n is equals to 994 301 divided by 7 plus 1. ஸோ 99 plus 1ன்றது 100. அப்போ 100 நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம்ப்பா. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபார்முலாஸ், ஒருவேளை இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் ஒரு ஃபார்முலா வரும், இன்னொரு ஃபார்முலா கூட இருக்கும், எஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல்ஸ் டு n/2 ப்ளஸ் n-1 இன்டூ டி. இது பார்த்தீங்கன்னா ஓவரால் சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. கீழே எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனாவது டேர்ம் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஷன். A wheel of a cycle makes 7,000 revolution in moving 11 kilometers. What is the diameter of the wheel? ஸோ வீலோட டயாமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, a wheel can make 7,000 revolution in moving 11 kilometers. ஸோ 7000 ரெவல்யூஷன், 7000 வாட்டி சுற்றுது. அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வீலோட டயாமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன பண்ணலான்னா, ஒரு செட் நம்பர் 6ன்னு நினைக்கிறேன், நம்ம ரயில்வே கொஷன்லையே செட் நம்பர் 6ஓ செட் நம்பர் 5லையோ இதே மாதிரி கொஷின் ஒன்று சால்வ் பண்ணியிருப்போம். ஒரு பர்சன் வந்து ஒரு சர்க்கிளை சுற்றி நடக்கிறான், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதும் 14 சென்டிமீட்டர் கவுண்ட் ஆகுது. அப்போ டோட்டல் சென்டிமீட்டர் எவ்வளோன்னு பார்த்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம், ரேடியஸ் கண்டுபிடிப்போம் அந்த இடத்துல. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவுன்றது தான் நம்ம அந்த கம்ப்ளீட் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வீல் மேக்ஸ் 7,000 ரெவல்யூஷன்ஸ். அப்போது 7000 வாட்டி சுற்றி இருக்குது. அப்போ 7000 வாட்டி சுற்றி இருக்குன்னா நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr. இதில் 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ்ன்றது டயாமீட்டர் பை 2. கரெக்டாக? பிகாஸ் நம்மளுக்கு ரேடியஸ் தெரியல, இங்கே டயாமீட்டர் தான் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது டயாமீட்டர் பை 2 தான் ரேடியஸு. அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ 22/7 இன்ட்டு டயாமீட்டர்.
இது எவ்வளோ வாட்டி சுற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7000 வாட்டி சுற்றி இருக்குது. இப்படி சுற்றுறனால நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுனேன்னு புரியுதுங்களா? ஸோ 22/7 இன்டூ டி இன்டூ 7000 ஈக்குவல் டு 11 கிலோமீட்டர்ஸ். இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதையே அடிக்கலாம், 1000 டைம்ஸ் அடிச்சிடலாம். இதுக்கு மேலே அடிக்க முடியாது. ஓஹோ, இவங்க எல்லாம் சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்களா? இங்கே பாருங்கள், எல்லாம் சென்டிமீட்டர், நம்மக்கிட்ட இருக்கிறது கிலோமீட்டர். கிலோமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுவோம். 1000 11 இன்ட்டு 1000 இன்ட்டு 100 1 மீட்டருக்கு மாற்றியாச்சு. இந்த சைடில் ஒரு 1000 இருக்குது, இந்த சைடில் டி இருக்குது, இந்த சைடில் 22 இருக்குது. ஸோ இதை அடித்தோன்னா 2 டைம்ஸு, இங்கே இருக்கிற ஜீரோஸ் அடித்தோன்னா டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 50, டயாமீட்டர் 50 சென்டிமீட்டர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இப்போ. ஏன்னா நான் கிலோமீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டரில் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா கிலோமீட்டரை மீட்டராக மாற்றினேன். ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினேன். அதனால் இன்ட்டு 100 பண்ணேன். ஸோ ஒன்றா பண்ணேன். ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டர், 1000 மீட்டர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்டு 100. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஈஸியாக கொஷின்ஸ் போட முடியும். நீங்கள் வந்து டோட்டலாக எப்போதுமே கண்டுபிடிக்காதீங்க. எப்போதுமே மீட்டர் கன்வர்ஷன், கிலோமீட்டர் கன்வர்ஷன், செகண்ட்ஸ் கன்வர்ஷன், ஹவர் கன்வர்ஷன்ஸ், இது எல்லாமே டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும். அங்கே வந்து டோட்டலாக எப்போதும் பண்ணாதீங்க. 1 மணி நேரம் இல்லை 1 நிமிஷம் அதை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்புறமா அவங்க கேட்குற வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஏன்னா எடுத்தோடனே பெருசாக கன்வெர்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் நடந்துடும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 டிவிஷன் 80 டிவிஷன் 8 இது. ஸோ ப்ளஸ் 6 5s are 30 மைனஸ் ஆஃப் 30 ப்ளஸ் 4 மைனஸ் ஆஃப் 12. ஸோ என்ன பண்ணேன்னாப்போ ஃபஸ்ட்டு இதை 2 டிவைட் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ராக்கெட்குள்ளே இருந்துச்சு 8. அடுத்து இது 2 ப்ராக்கெட்டில் இருந்துச்சு. 6 5s are 30. இது மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு. இங்கே ஒரு 30. ஸோ இது மட்டும்தான் பண்ணியிருக்கேன். பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 80 10ன்றது பார்த்தீங்கன்னா 10 வரும். இதில் வந்து 4 வருது, மைனஸ் 12 வருது. ஸோ 14 மைனஸ் 12ன்றது 2. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பாட்மாஸ் நான் கொஞ்சம் வேகமாக போட்டேன். நீங்களும் ப்ராக்டிஸ் இருந்தால் போடுங்க, தப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம்லாம் படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ரொம்ப முக்கியம் இது. ஓகேப்பா. அடுத்தது மீன் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 9 children. மீன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஆவரேஜ். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 9 சில்ட்ரனோட ஆவரேஜ் வந்து 14. த ஏஜ் ஆஃப் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் மதர் வாஸ் இயர் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் த கிராண்ட் பேரண்ட்ஸ். ஓகே, தனித்தனியாக கொடுத்துட்டு டோட்டல் ஆவரேஜ் கேட்குறாங்கப்பா. 9 சில்ட்ரனோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14. அப்போ 9 இன்ட்டு 14 பண்ணிங்கன்னா டோட்டல் 9 சில்ட்ரனோட டோட்டல் தெரிஞ்சிடும். கிராண்ட் பேரண்ட்ஸ், ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட கிராண்ட் ஃபாதர் பார்த்தீங்கன்னா 71, கிராண்ட் மதர் பார்த்தீங்கன்னா 67. இவங்களது டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள். 9 சில்ட்ரன் இருக்காங்க, 2 வயசானவங்க இருக்காங்க, மொத்தம் 11 பேர். ஸோ 9 இன்ட்டு 14ன்றது இது மொத்தம் சில்ட்ரனோடது, 71ன்றது தாத்தாவோடது, அப்புறம் இது வந்து பாட்டியோடது, டிவைடட் பை 9 சில்ட்ரனு 2 கிராண்ட் பேரண்ட்ஸ். இது போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும்ப்பா. ஓகேவா? ஸோ கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டா டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ அதனால் மேலே வந்து டோட்டல் ஏஜ் என்னன்னு பார்த்தேன், எத்தனை இயர்ஸ்ன்னு பார்த்தேன். ஸோ டிவைடட் பை டோட்டல் கவுண்ட். அடுத்ததுப்பா, grandfather of Shukadev and Bal divide the amount in 2 ratio. They both donated rupees 100 for charity. What is the new ratio? Okay, ஸோ வந்து ஒரு அமௌண்ட்டை 2 பேரும் பங்கு போட்டுக்கிறாங்க, பங்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு 1100 பார்த்தீங்கன்னா சேரிட்டிக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற வேல்யூவோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரோட அமௌண்ட் என்னன்னு பார்ப்போம்ப்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுக்காதேவ் பால்தேவன் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:23. அதில் வந்து இப்போ சுக்காதேவோட ஷேர் எவ்வளோன்னு பார்ப்போம். 20 டிவைடட் பை 43 இன்ட்டு 2150. பிகாஸ் 2150ன்றது தான் டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ அப்போ அந்த டோட்டல் அமௌண்ட்டில் ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50, 5 2s are 10, 1000. ஸோ 1000 யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்காதேவுக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது தான் பால்தேவுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போது 1150 அவ்வளோதான். இது யாருக்கு கிடச்சிருக்குன்னா பால்தேவ் கிடச்சிருக்கும், பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட். இதில் 2 பேருமே
ரூ. 100 வந்து சேரிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போது சுக்காதேவ் கிட்ட இருக்கிறது 1000, அதில் ஒரு ரூ. 100 போயிடும். அதே மாதிரி 1150 அதில் ஒரு ரூ. 100 சேரிட்டிக்கு போயிடும். அப்போ 900 இருக்கும். இவங்க கிட்ட 1050 இருக்கும். 0 0 90னா 3 டேபிளில் கூட அடிக்கலாம். 3 ஆல் அடிச்சிங்கன்னா 30, 3 ஆல் அடிச்சிங்கன்னா 3 35. ஸோ மறுபடியுமே அடிக்கலாம். 5 ஆல் அடிச்சிங்கன்னா 6:7, 6:7 தான் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கொஷின் தான். ஸோ ஒன்றும் கஷ்டமாக இல்லை, பட் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. வேல்யூ ஃபஸ்ட்டு ஷேரை கண்டுபிடிச்சி அதுலேருந்து அவங்க சேரிட்டி கொடுத்ததை மைனஸ் பண்ணி அந்த வேல்யூலேருந்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான்ப்பா. ஓகே. In the following series, how many times is the number 0 is immediately followed by number 2? ஸோ 0க்கு இமீடியட்லினா அடுத்ததுப்பா. ஓகேவா? ப்ரிசீடட்னா முன்னாடி, ஃபாலோடுனா நெக்ஸ்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 0க்கு உடனே பக்கத்தில் 2 இருக்கணும். இது ஒன்று இருக்கா? 0க்கு பக்கத்தில் 2. இது இல்லாமல் வேறு எதுவுமே 0க்கு பக்கத்தில் 2 இல்லைன்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 செட்ஸ் இருக்குப்பா. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இமீடியட்டாக 2க்கு பக்கத்தில் 0க்கு பக்கத்தில் 2 இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு 3 செட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. அவ்வளோதான். சால்வ் த ஃபாலோயிங். ஓகே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போது பார்க்க ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். இது பார்த்தீங்கனாலே தெரியுது. ஜஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோம், அவ்வளோதான். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் எடுத்து எழுதி இதில் எது பெரிய நிறைய டிஜிட்ஸ் இருக்கோ அதை மேலே போட்டுக்கோங்க. இப்போது இதை ஃபஸ்ட்டு எழுதாதீங்க, இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஜிட் இருக்குது பாருங்கள். 31.003. அடுத்து இதை எழுதுங்க, 3.331. அடுத்து இதை எழுதுங்க, 13.331. அடுத்து 13.33. அடுத்து பார்த்தீங்கன்னா 3.03. ஸோ இப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மிஸ்டேக்ஸ் நம்மளால் குறைக்க முடியும்ப்பா. ஏன்னா அவங்க கொஷனில் கொடுத்துருக்கிற மாதிரி அப்படியே எழுதி போட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் இருந்தால் ஓகே, ப்ராக்டிஸ் இல்லைன்னா தப்பாயிடும். அதே மாதிரி மைண்ட் கால்குலேஷனும் இதுக்கு போடாதீங்க. நிறைய எக்ஸாம்ஸில் நீங்கள் இதை பார்க்கலாம். 0.3, 3.3 ப்ளஸ் 33.33 இப்படி ஒரு கொஷின் இருக்கும். நிறைய எக்ஸாம்ஸில் வரும் பழைய வருஷத்துலலாம். ஒரு 2017, 18லலாம் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கூட. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து மைண்டு கேல்குலேஷனுக்கு போக வேண்டாம். எடுத்து பேப்பரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஓகேவா? அடுத்து 23rd question. By selling an article for ₹1360, a dealer loses 15%. At what price he should sell an article to gain 10%? இப்போ ஒரு டீலர் வந்து 1360 விற்கும்போது 15% லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது 15% லாஸ் ஆகுதுன்னா விற்றது 85% தான். அப்போ 85%க்கு தான் அவனுக்கு கிடச்சிருக்குமே. ஏன்னா 15% லாஸ் ஆகிடுச்சு இல்லை. அப்போ 100ல் 15 போச்சுன்னா மிச்சம் 85% தான் கிடச்சிருக்கும். இப்போது எவ்வளோக்கு ப்ராஃபிட்டில் விற்கணும்? 110% ப்ராஃபிட்டில் விற்கணும்னு கேட்குறாங்க. இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அவ்வளோதான். இதை கிராஸ் பண்ணுங்கள், 1760 கிடச்சிரும். ஸோ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாப்போ அவங்க லாஸ்ட்டில் 15%ல் விற்றுருக்கான். அப்போ விற்ற ப்ரைஸ் தான் 1360 இருந்திருக்கும். அதை வந்து 10% லாபத்தில் விற்கணும்னு நினைக்கிறான். அப்போ 110% இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ செலக்ட் த காம்பினேஷன் ஆஃப் சீரீஸ். இதை நான் சொல்லியிருந்தேன்லப்பா ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியான சீரீஸில் ஒரு ஆப்ஷனும் சப்ஸ்டியூட் பண்ணி தான் பார்க்கணும். ஷார்ட்கட்லேயோ இல்லை வேறு எந்த மெத்தட்லேயோ போட முடியாது. ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன், சிமிலர் பேட்டர்ன் கிடைக்கும். இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனே போட்டு பார்ப்போம். ஏபிஏஏ இந்த இடத்துல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிஏபி, சிஏபி, ஸோ சிஏபி, சிஏபி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை தான் இப்போ போட்டேன். ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷனை போடும்போதே எனக்கு எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். அப்போ இதுதான் ஆன்சரே இது தான். ஸோ சிஏபி, சிஏபி, சிஏபி. ஸோ ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் எடுத்து அந்த டேஷ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பேட்டர்ன், ரிப்பீட்டட் பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். அப்படி ஆச்சுனாலே அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் பேஸ்டு கொஷின். இது ஏதாவது சின்ன லெட்டர் எடுத்து கவுண்ட் பண்ணாலே பாதி ஆன்சர் கிடச்சிரும்ப்பா. WT வேணா ஏடி எடுத்து பார்ப்போம். ப்ளஸ் ABCDEFG +3.
இங்கே பாருங்கப்பா, இதெல்லாம் -3 பண்ணியிருக்காங்க. -3 -3 கரெக்டா? சென்டரில் இருக்கிறது +3 பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லெட்டருக்கும் இந்த சைடில் இருக்க ஃபஸ்ட் லெட்டருக்கும் -3, இதுலேருந்து ஃபஸ்ட் லெட்டரும் அதுலேருந்து ஃபஸ்ட் லெட்டரும் -3. ஸோ -3 -3 போகிறாங்க. மிடில் லெட்டர் மட்டும் +3 போகிறாங்க. அவ்வளோதான். 25 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. சரிப்பா. ஸோ நான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இந்த செட்ஸ் எனக்கு தெரியல. மீடியம் லெவலில் தான் இருந்தது. அடுத்தடுத்த செட்ஸும் இருந்தாலுமே இதில் சில கொஷின்ஸ் இருந்தது. ஒன்று வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி, டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் ஆவரேஜில் ஒரு கொஷின் இருந்தது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2 கொஷின் இருந்தது, அப்புறம் அந்த ஜாமெண்ட்ரி ஃபஸ்ட்டு கொஷின்ஸ். ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு சின்ன கொஷினாக இருந்தாலும் கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. கான்செப்ட்ஸ் தெரியாமல் இதை போடவே முடியாது. ஸோ கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பரான ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் மட்டும் நீங்கள் எழுதிட்டே இருங்க. நான் போஸ்ட் பண்ணுறது 7வது, பட் வீடியோ அங்கே டெஸ்ட்டு போட்டது 43 கிட்ட போட்டாச்சு. ஸோ அதனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அதுவே போதும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா வீடியோவை பார்த்ததுக்கு.